கரெக்டாக ஆட்டோவில் இந்த பொண்ணு வந்து இறங்குச்சு. திரும்பி பார்த்தா கனகா. அவங்களுக்கு என்ன உடம்பு எதான்னு கேட்டிங்களா? உனக்கு என்ன உடம்பு ப்ராப்ளம் இருக்குது ஏதாவது சொல்லு. இப்போ தனிவு வீட்டில் எப்படி தான் இருக்க முடியும்? ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நடிகை கனகாவை போய் நீங்கள் பார்த்து வந்திருக்கீங்க. நீங்கள் தான் கடைசியாக பார்த்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி இருக்காங்க? சரின்னு சொல்லி அவங்கள பார்க்கறதுக்காக போனேன். போனால் வந்து வீடு வந்து யார் போனாலுமே வீடு பூட்டி தாங்க இருக்கு. சரி. பூட்டுனா கூட சாதாரண பூட்டு கிடையாது, அருந்ததி பூட்டு மாதிரி இருக்கும். அக்கம் பக்கத்தில் யாரை கேட்டாலும் எப்போ வருவாங்க தெரியாது, எப்போ போவாங்க தெரியாது. நாங்கள் கொஞ்சம் ட்ரிச்சிலிங்காக இருந்தது, காரில் உட்காந்துருந்தேன். கரெக்டாக ஆட்டோவில் இந்த பொண்ணு வந்து இறங்குச்சு. டிரைவர் சொன்னார், அம்மா பார்த்தா அவங்க மாதிரி இருக்குமா அப்படின்னாரு. திரும்பி பார்த்தா கனகா. ஆனால் கொஞ்சம் வெயிட் போட்டிருந்தாங்க. என்ன ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்ணுறேன், தயவுசெய்து நீ மற்றவங்களை பார்த்து பயப்படுற மாதிரி என்னை பார்த்து பயப்படாத. ஏன்னா உங்கள் அம்மா என்னை கையில் தூக்கி வச்சு முத்தம் கொடுத்து முத்தான முத்தலவை பாடியிருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன வேணாலும் உனக்கு ஹெல்ப் பண்ணால் அது ஒரு என்ன பண்ணுங்க மேடம்? நெஞ்சிலூர் ஆலயம். ஸோ நான் சொன்னேன், அதனால் உனக்கு நான் ஹெல்ப் பண்ண நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். நான் மனசார உனக்கு என்ன வேணாலும் செய்கிறேன். அக்கா என் லாயர் சரியில்லை, நாங்கள் நல்ல லாயர் கொடுத்து உனக்கு நல்ல ஆடிட்டர் கொடுத்து நீ என் கையிலே எதுவுமே கொடுக்க வேண்டாம், நீ மனசு புரிஞ்சு உனக்கு செய்கிற மாதிரி நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சித்ரா ரொம்ப நம்பினாங்க என்ன. ஏன்னா வீட்டுக்குள்ளே வேலைக்காரங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. அவங்களுக்கு என்ன உடம்பு எதான்னு கேட்டிங்களா? உனக்கு என்ன உடம்பு ப்ராப்ளம் இருக்குது ஏதாவது சொல்லு கேட்டிங்களா? அப்படி ஃபர்ஸ்ட் டே எப்படி சார் கேட்குறது? இல்லை உடம்புல ஏதாவது நான் problem ஃபர்ஸ்ட் டே என்ன சொன்னேன்னா, உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ சொல்லு நான் பண்ணுறேன், அதை தான் நான் சொன்னேன். சாப்பாடு தான் என்ன பண்ணுறாங்க? அவங்க சமையல் எல்லாமே ஸ்விக்கி தான். தனிவு வீட்டில் எப்படி தான் இருக்க முடியும்? அதுக்கு தான் சார் சரியான சமயத்தில் ஒரு ஆன்மீகத்தை நோக்கி நம்ம கால் எடுத்து வைக்கணும். ஆன்மீகம் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளே வரலன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளை மென்டல் ஆக்கிடும். பிகாஸ் உங்களால் யாரையுமே நம்ப முடியல, மேபி அந்த பொண்ணால் யாரையுமே நம்ப முடியல. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பார்க்கும்போது நீங்கள் நிறைய ஈமானோட உள்ள படங்கள் நிறைய இருக்குது. அவங்களுடைய 2வது கல்யாணத்தோடு நீங்கள் போயிருக்கீங்க. அந்த இதை சொல்லுங்களேன், அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன். இல்லை, இமான் அவர்கள் வந்து நான் டிவி சீரியலில் பீக்கில் இருக்கும்போது சன் டிவியில் ஒரு சின்ன பையனை, அதாவது அவங்க அப்பா யாரோ ஒரு ரெஃபரன்ஸ் மேலே, அவர் பேர் மாதிரி மைசூரில் பிரபாகர்னு ஒருத்தர் எங்களுக்கு மியூசிக் போட்டுட்டு இருந்தார். அவர் வந்து இமான் சின்ன பையன் சீக்வன்ஸ்லாம் நல்லா பண்ணுவார், கொஞ்சம் கேளுங்க மேடம், நான் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கலான் இருக்கேன் அப்படின்னாரு. சரி கூப்பிட்டு வாங்கன்னா, அழகாக குண்டா கருப்பாக ரவுண்டாக ஒரு புள்ள வந்தது. அப்போ என்ன அவருக்கு வயசு 14 இருக்கும்னு நினைக்கிறேன், 14 வயசு என்னமோ தான் இருக்கும். சரி. ஸோ அப்புறம் அவர் ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். நான் எப்போவுமே வந்து எடிட்டிங்லாம் நைட்டு நானே உட்காந்து பார்ப்பேன் அப்போல்லாம். ஸோ ராத்திரி 3 மணி இருக்கும், எடிட்டிங் முடிச்சுட்டு கிளம்ப போகிறேன். கீழே டப்பிங் ஸ்டுடியோலேருந்து டிங் 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 டிங்னு ஏதோ சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. இந்த ராத்திரியில் யார் உள்ள 3 மணிக்கு இந்த கதவு திறந்து பார்த்து இருட்டாக ரவுண்டாக அவர் உட்காந்துருந்தார். உட்காந்து கீபோர்டில் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் பண்ண டியூன். அப்போ நான் சொன்னேன், இண்டிபெண்ட்டாக மியூசிக் போடுறீங்களான்னு கேட்டேன். வாய்ப்பு கொடுத்தா போடுறேன் மேடம் அப்படின்னாரு. அப்படி தான் கிருஷ்ணதாசியில் முகத்தை தந்த முகவரி, ரொம்ப ஃபேமஸான இதாச்சு. ஆமாம், அது வந்து கிட்டத்தட்ட 10 மில்லியனுக்கு மேலே அந்த சாங் வந்து ரீச் ஆச்சு. அந்த சாங் போட்டார். அப்புறம் மந்திரவாசன் தொடர்ந்து எங்களுக்கு நிறைய படம் பண்ணார். அப்புறம் என் ஹஸ்பண்ட் ஒரு படம் எடுத்தார், அந்த படத்துக்கும் இவர் தான் இசை போட்டார், காதலே சுவாசம்னு சொல்லி. அப்புறம் அங்கேருந்து இவருக்கு அடுத்து படம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அம்மா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அவங்க இம்மானுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரும்போதெல்லாம் எனக்கும் எதை, நான் இந்த விடிய ஸ்டூடியோவில் உட்காந்துருப்பேன் இல்லைங்களா, எனக்கும் சேர்த்து பொட்டலம் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி அவங்க அம்மா திடீர்னு இறந்துடுறாங்க இவர் கல்யாணத்துக்கு டைமில் வந்து. அது ஸோ அந்த இடத்துல நான் ஒரு அம்மா ஸ்தானத்துக்கு அவருக்கு வந்து அந்த மாதிரி. அவர் கல்யாணம் பண்ண வர்ணிக்காவும் நல்ல பொண்ணு தான். ஏதோ அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனையாகி 2 பேரும் வந்து டிவோர்ஸ் ஆனதில் எனக்கு தெரியவே தெரியாது, சொல்லவே இல்லை. வர்ணிக்காவும் எனக்கு சொல்லவே இல்லை. 2 பொண்ணு குழந்தைங்க அவளுக்கு, ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு, சொல்லவே இல்லை என்ன ஆச்சுங்கிறது. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க 2 பேருமே, அப்பாவும் மகனும் வந்தாங்க. இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி பிரச்சனை, நாங்கள் பிரிஞ்சிட்டோம், டைவர்ஸ் ஆகிடுச்சு, அது ஆகி 2-3 வருஷம் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து இம்மானுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஏதாவது பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாரு. தெரிஞ்சால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு பொண்ணோட ஃபோட்டோ எடுத்து அமிச்சாங்க. இந்த பொண்ணு நல்லா இருக்கா, கொஞ்சம் சொல்லுங்கள், விசாரித்து சொல்லுங்கள், என்ன இவங்க சினிமா ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் விசாரித்த போது அது சரியாக இருக்கல. நான் சொன்னேன், இல்லைங்க, கேட்ட வாட் எவர் ஃபீட்பேக் வி காட், நல்ல ஃபீட்பேக்காக இல்லை அப்படின்னு. அப்புறம் நான் ஒன்று தான் சொன்னேன், இம்மான் வந்து டிவோர்ஸி வித் சில்ட்ரன், நீ இன்னொரு டிவோர்ஸி பண்ணிக்கிட்டால் உனக்கு ஈஸியாக இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கும் லைஃப் கொடுத்தா மாதிரி இருக்கும். நீ கல்யாணமே ஆகாத பொண்ணு வேணும்னு நினச்சேன்னா அது என்றைக்காக இருந்தாலும் திரும்பவும் ஒரு பிரச்சனை தான் வரும்னு சொல்லிவிட்டு. அப்போ சங்கீதா ரொம்ப க்ளோஸ் எனக்கு. நம்ம நடிகர் சங்கத்துல எல்லாம் சங்கீதா எங்களோட ஒர்க் பண்ணாங்க இல்லையா, சங்கீதா கிருஷ். அப்போ அவங்க சொன்னாங்க, அக்கா இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குக்கா,
எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, டிவோர்ஸி தான், ஒரு பொண் குழந்தை இருக்குது, பட் ரொம்ப நல்ல பொண்ணுக்கா, நீங்கள் வேணால் இமானுக்கு சொல்கிறீங்களா அப்படின்னு. அப்போ நான் இமான்கிட்ட சொன்னேன். அந்த இமான் பொண்ணு கிறிஸ்டின். கிறிஸ்டின் தான். ஸோ அப்போ நான் வந்து இமான்கிட்ட சொன்னேன், வேணால் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும். ஸோ அவங்க போய் மீட் பண்ணுறாங்க. அப்புறம் 6 மாதமாக போய் ரெகுலராக மீட் பண்ணி கொஞ்சம் எல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு நட்பு பரிமாறுதல் அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த கல்யாணத்துக்கு போயிட்டீங்க. நான் போயிருந்தேன். அப்புறம் நடிகை கனகாவை போய் நீங்கள் பார்த்து வந்திருக்கீங்க. நீங்கள் தான் கடைசியாக பார்த்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி இருக்காங்க? எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா தேவிகா அக்கா கையால் ஊட்டப்பட்டு வளர்ந்த குழந்தை நான். ஷூட்டிங்கில் சாதம்லாம் பிசைஞ்சு ஊட்டி விடுவாங்க. ஸோ என்னுடைய ஃபேன்ஸ், என்னுடைய கேபி டிவி பார்க்குறவங்கலாம் கனகா அவர்களை போய் பாருங்கள், கனகாவை போய் பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரி. சரின்னு சொல்லி அவங்கள பார்க்கறதுக்காக போனேன். போனால் வந்து வீடு வந்து யார் போனாலுமே வீடு பூட்டி தாங்க இருக்குது. சரி. பூட்டுனா கூட சாதாரண பூட்டு கிடையாது, அருந்ததி பூட்டு மாதிரி இருக்கும். அந்த படத்துல எல்லாம் பெரிய பெரிய பித்தளை பூட்டு, பெரிய பெரிய சங்கிலி. வீடே வந்து ரொம்ப பெயிண்டே இல்லாமல், அந்த ஜன்னல்லாம் எந்த ஏரியா? இங்கே இதுக்கிட்ட நம்ம அபிராம்புரத்துக்கு கிட்ட வீடே ரொம்ப பழமையாக இருக்கும். ஸோ எப்படிடா உள்ளே போகிறதா இல்லையா, ஒரு லைட்டு மட்டும் எரிஞ்சுது. எப்படி இதெல்லாம் தாண்டி குதிக்க முடியாது. இது கேட்டு மேலே ஏறி குதிக்கிற வயசா எனக்கு. ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டேங்க. ஒருவேளை டிரைவர் யாராவது குதிக்க சொன்னால் கூட ட்ரெஸ் பாசிங் ஆகிடும். அக்கம் பக்கத்தில் யாரை கேட்டாலும் எப்போ வருவாங்க தெரியாது, எப்போ போவாங்க தெரியாது. நாங்கள் கொஞ்சம் ட்ரிச்லிங்காக இருந்தது. காரில் உட்காந்துருந்தேன். கரெக்டாக ஆட்டோவில் இந்த பொண்ணு வந்து இறங்குச்சு. டிரைவர் சொன்னார், அம்மா பார்த்தா அவங்க மாதிரி இருக்குமா அப்படின்னாரு. திரும்பி பார்த்தா கனகா, ஆனால் கொஞ்சம் வெயிட் போட்டிருந்தாங்க. ரொம்ப அன்பாக பேசுனாங்க. அக்கா எப்படிக்கா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களாக்கான்னு. என்ன கனகா உன்னை பார்க்கவே முடியல, பேசவே முடியல, ஏன் கனகா அப்படி இருக்கணும், இந்த வாங்கக்கா. சந்திப்பு எப்போ நடந்தது? ஆயிடுச்சு, 1 இயர் மேலே ஆயிடுச்சு. சரி. வாங்கக்கா நம்ம போய் காஃபி ஷாப்பில் பேசுவோன்ட்டு காஃபி ஷாப்பில் உட்காந்து 2 பேரும் பேசி, ஏம்மா இப்படி இருக்க, உனக்கு என்ன, உங்கள் அம்மாவுக்கு நீ ஒரே பொண்ணு, இல்லைக்கா அப்பா பண்ண விஷயத்தில் நான் ரொம்ப மனசு உடஞ்சிட்டேன். நான் சொன்னேன், பரவாயில்ல விடு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ ஏன் கொடுத்துட்ட அவருக்கு, அவள் சமரசம் பண்ணி கொடுத்துட்டா சொத்தை, அவர் கேட்டதை. நான் சொன்னேன், இப்போ அது பரவாயில்ல, உன் கடனை தீர்த்துட்ட நீ நினச்சிக்கோ, இப்போ உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் சொல்லு, நீ நல்லபடியாக நீ வாழணும், உனக்கு என்ன வேணும், இந்த இடத்த இடித்து கட்டுறதுக்கு நான் யாராவது ஏற்பாடு பண்ணவான்னு கேட்டேன். இல்லைக்கா எனக்கு இதை விற்றுட்டு நான் வேறு இடத்துல வாங்கணும். சரி அதாவது சொல்லு, இன்றைக்கி சீப்ராஸில் நல்லா இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன், அக்ஷயா நல்லா இருக்குது, எங்கே வேணுமோ நீனு ஒரு பென்ட் ஹவுஸ் எடுத்துக்கோ. பென்ட் ஹவுஸ் எடுத்துக்கிட்டேன்னா யாருமே கீழே இருந்து ஃபோன் பண்ணாமல் உள்ளே வர முடியாது. இப்போ எங்கள் ஃப்ளாட்டுக்கெலாம் வந்தீங்கன்னா உள்ளே நீங்கள் நுழைய முடியாது. நீங்கள் கீழே கூட ரிஜிஸ்டர் பண்ணணும், நான் மேலேருந்து சொல்லணும் அனுப்புங்கன்னு. இல்லைனா இல்லை சார் மேடம் வந்து வீட்டில் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய அவளுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நான் இங்கே சொல்ல பயப்படுறேன், வேண்டாம் அதெல்லாம், ஏன்னா தனியாக இருக்குது அந்த குழந்தை. நான் சொன்னேன், எது வேண்டாமோ நீ கொடுத்துட்டு நல்ல அவளுக்கு ஃபாரின் டூர் போகிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியும். நான் சொன்னேன், நல்ல ஃபாரின் டூர்லாம் போ, லைஃப் என்ஜாய் பண்ண, விளையாட்டு போல், உனக்கும் வயசாகிடுச்சு, 45 வயசாவது அவளுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை 50 கூட இருக்கலாம். நான் சொன்னேன், நீ தயவுசெய்து லைஃப்பை என்ஜாய் பண்ணுன்னா. அக்கா இந்த ஒரு இடம் வந்து கவர்மெண்ட்டில் எடுத்துட்டாங்க, கொஞ்சம் நீங்கள் வந்து அதை பணம் கொடுக்காமே இருக்காங்க அப்படின்னா. நான் சொன்னேன், நீ வா என் கூட, நீ வந்தேன்னா நம்ம போய் ஸ்டாலின் அவர்களை பார்க்கலாம், அவர் தான் சிஎம், கண்டிப்பாக உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார், உங்கள் வாணிஸ்ரீக்கு அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். சரிக்கான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், தயவுசெய்து நீ ஃபோனை வந்து எடு, என்ன ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்ணுறேன், தயவுசெய்து நீ மற்றவங்கள பார்த்து பயப்படுற மாதிரி என்னை பார்த்து பயப்படாத, ஏன்னா உங்கள் அம்மா என்னை கையில் தூக்கி வச்சு முத்தம் கொடுத்து முத்தான முத்தலவோ பாடியிருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன வேணாலும் உனக்கு ஹெல்ப் பண்ணால் ஒரு என்ன படங்க மேடம்? நெஞ்சிலூர் ஆலயம். நெஞ்சிலூர் ஆலயம். ஸோ படம். ஆமாம். ஸோ நான் சொன்னேன், அதனால் உனக்கு நான் ஹெல்ப் பண்ண நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன், நான் மனசார உனக்கு என்ன வேணாலும் செய்கிறேன். அக்கா என் லாயர் சரியில்லை, நாங்கள் நல்ல லாயர் கொடுத்து, உனக்கு நல்ல ஆடிட்டர் கொடுத்து, நீ என் கையிலே எதுவுமே கொடுக்க வேண்டாம், நீ மனசு புரிஞ்சு உனக்கு செய்கிற மாதிரி நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சித்ரா ரொம்ப நம்பினாங்க என்ன. அதே மாதிரி அவங்களுக்கு ரொம்ப நல்லா, நானும் பொன்வண்ணன் சார் அவங்க இறந்த உடனே நாங்கள் போய் உட்காந்து, ஒரே பொண்ணு அவங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தோம். அந்த பொண்ணுக்கு காலேஜில் சேர்த்து அவளை படிக்க வச்சு, அந்த வீட்டை வந்து மறுபடியும் வந்து புதுசாக டெனண்ட்டுக்கெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டு அந்த பொண்ணு அக்கௌண்ட்டுக்கு காசு வரா மாதிரி நான் ரொம்ப பாராட்டுறேன் பொன்வண்ணன் சார் இங்கே. ஸோ என் கூட இருந்து இதெல்லாம் அவரும் பண்ணி கொடுத்தாரு. இன்றைக்கி அந்த பொண்ணு லைஃப் செட்டில்டு. அதுக்கப்புறம் அவளை காப்பாற்றிக்க வேண்டியது அவளுடைய பொறுப்பு. 25 வயசுக்குள்ளே தெளிவாயிடணும் இல்லைங்களா, ஏன்னா அவங்க சாகும்போது அவளுக்கு 18 வயசு. பட் இவங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபோனை வந்து வாட்ஸ்அப் மட்டும் ஆனில் வச்சு எனக்கு ஒரு தம்ஸ் அப் கூட போட்டாங்க, அப்புறம் மறுபடியும் ஃபோன் ஆஃப். ஸோ அவங்களுக்கு வேணும் போது ஆன் பண்ணிக்கிறாங்க. பேசும்போது நார்மலாக பேசுகிறாங்க, ரொம்ப நார்மலாக பேசுகிறாங்க, மனநலம் பாதிப்பு மாதிரி தெரியல. இப்போ என்ன வயசு இருக்கும் அவங்களுக்கு தெரியல, கூகுளில் தான் பார்க்கணும், 45க்கு மேலே தான் இருக்கும். பெருசாக ஆகலையே. ஆகலை தான், அதான் வருத்தமாக இருக்குது. ஏன்னா நாளைக்கு அவங்க இறந்தா கூட வெளியில் தெரியவே 3-4 நாள் ஆகலாம்.
ஏன்னா வீட்டுக்குள்ளே வேலைக்காரங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. அவங்களுக்கு என்ன உடம்பு எதுன்னு கேட்டிங்களா? உனக்கு என்ன உடம்பு ப்ராப்ளம் இருக்குது ஏதாவது கேட்டிங்களா? அப்படி ஃபர்ஸ்ட் டே எப்படி சார் கேட்குறது? இல்லை உடம்புல ஏதாவது நான் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் டே என்ன சொன்னேன்னா, உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ சொல்லு, நான் பண்ணுறேன். அதை தான் நான் சொன்னேன். சாப்பாடுக்கு தான் என்ன பண்ணுறாங்க? அவங்க சமையல் எல்லாமே ஸ்விக்கி தான். ஹெல்ப்புக்கு வேறு யாரும் ஆள் கிடையாதுங்க. மிந்தி இருந்தாங்க அவங்க வீட்டில் ஆளெல்லாம் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தடவை ராஜ் டிவி தான் அந்த இன்டர்வியூ பார்த்தேன். அவங்க நல்லா தான் பேசியிருந்தாங்க ராஜ் டிவியில். அப்போ ஒரு 13 பூனை கூட இருந்தது வீட்டில். நான் கேட்டேன், இன்னும் வச்சிருக்கியா பூனை அப்படின்னு கேட்டேன். இல்லைக்கா அதெல்லாம் விட்டுட்டேன். நல்ல வேலை என்ன, நான் 13 பூனை ஒரு வீட்டில் பூட்டின வீட்டுக்குள்ளே இருந்ததுன்னா நாத்தம் தாங்க முடியாது. ஆமாம் அதுவே ஒரு சிக்னஸ். ஆமாம். அதனால் அதெல்லாம் இல்லைன்னாங்க. பட் அந்த பொண்ணு நல்லா இருக்கணும், நல்லா வரணும். ஏன்னா அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசு, அருமையான ஒரு நடிகை. எவ்வளோ படங்கள் மறக்க முடியுமா இன்றைக்கி அந்த படங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது, சிவாஜி அங்கிளோட அவங்களுடைய ஜோடியெல்லாம் ஒரு அருமையான ஜோடி. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒவ்வொரு படமுமே வந்து முத்தான படங்கள் தான் அவங்க ஆக்ட் பண்ணது. இப்போ தனிவு வீட்டில் எப்படி தான் இருக்க முடியும்? அதுக்கு தான் சார் சரியான சமயத்தில் ஒரு ஆன்மீகத்தை நோக்கி நம்ம கால் எடுத்து வைக்கணும். ஆன்மீகம் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளே வரலன்னு வச்சுக்கிங்களேன், அது நம்மளை மென்டல் ஆக்கிடும். பிகாஸ் உங்களால் யாரையுமே நம்ப முடியல. மேபி அந்த பொண்ணால் யாரையுமே நம்ப முடியல. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். இல்லைன்னா அவங்க அப்படி பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் வந்தாலும் என்னை ஏமாற்றிடுவாங்களோ, யார் வந்தாலும் என்கிட்ட ஏதாவது வாங்கிட்டு போயிடுவாங்களோ, அந்த ஃபீலிங்கில் அவங்க இருப்பாங்களோன்னு தோணுது. அதுதான் நிஜமான எனக்கு தெரியல. பட் அவங்க இவ்வளோ உலகத்தில் இருந்து கட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் எனக்கு புரியல. இல்லை அப்படி எதையுமே பார்க்கறது இல்லைன்னா பகல் 23 தூங்கிட்டே இருந்தால் என்ன ஆகுது? ஐ விஷ் ஹர் ஆல் தி பெஸ்ட். இப்போ உங்கள் ஆன்கோயிங் ப்ராஜெக்டில் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? இப்போ வந்து ராமானுஜர் வந்து கலைஞர் டிவியில் நின்று போச்சு. சரி. சன்னியாசம் வாங்குறதோடு நின்று போச்சு. கலைஞர் இறந்ததுனால அவங்க அதை கண்டினியூ பண்ணல. அதை இப்போ தங்கமயில் அவர்கள் வந்து என்னுடைய டைரக்டருக்கு அதை வந்து பொறுப்பு கொடுத்து அதை இப்போ நாங்கள் ஒரு ஷூட் பண்ணி யூடியூப்காக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. சரி. மற்றபடி இப்போ நான் அவுட் அண்ட் அவுட் ஐ மீன் டு விவசாயம். எங்கே உங்களுடைய இது இருக்குது? அக்ரிகல்ச்சர் லேண்ட் எதுவும் என்கிட்ட ஓனாக இல்லை சார். பட் எல்லாமே வந்து வி ஆர் டேக்கிங் இட் ஆன் லீஸ் அண்ட் வி ஆர் டூயிங் இட். உத்தரமேரூர், அந்த பக்கம், அப்புறம் திருக்கரங்குடி, பொள்ளாச்சி, இந்த மாதிரி வி டேக் இட் ஆன் லீஸ் அண்ட் வி ஆர் டூயிங் இட். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது பயிர் நல்லா வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ வந்து நீங்கள் ஷூட் பண்ணலாம். நீங்களே எங்கள் ஸ்பாட்டுக்கு போய் நீங்களே விவசாயம் பார்க்குறீங்களா? விவசாயம்லாம் நானே பார்க்கேன் சார். நம்மளாலாம் குனிஞ்சு எந்திரிக்க முடியுமா? இல்லை நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் சூப்பர்வைஸ் தான் சொல்கிறேன். எனக்கு ஐ லவ் விவசாயம். இன்றைக்கி நேற்று இல்லை, வீட்லேயே குட்டி குட்டியாக செடி வச்சு வீட்லேயே வந்து அழகாக தக்காளிலாம் கொண்டு வர ஆள் நான். ஸோ ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐம் ஜஸ்ட் எனக்கு வந்து சும்மா உட்கார பிடிக்காது. ஒரு முதியோர் இல்லம் ஒன்று வந்து என்னை அம்பாசிடராக போட்டு நடத்திட்டு இருக்காங்க ஒருத்தங்க. சரி. ஏஆர்கேன்னு சொல்லி. அது வந்து செம்பரம் பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கேயும் கொஞ்சம் ஓல்ட் பீப்புள் இருக்காங்க. அடிக்கடி போய் அவங்கள போய் பார்ப்பேன், பேசுவேன், வருவேன். ஸோ இந்த மாதிரி என்றைக்காவது குடும்பம் வரைக்கும் அவாய்ட் பண்ணுவேன். உங்களே எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியல, மாட்டிட்டேன். ஸோ இந்த மாதிரி 1-2 இன்டர்வியூ. ஆன்மீகத்தில் இறங்கிட்டீங்க? ஆன்மீகம் மட்டுமே என் வாழ்க்கையில் வேறு எதுவுமே கிடையாது. என் கிருஷ்ணர் மட்டுமே. நீங்கள் சீரடி சாய்பாபா பக்தராக இருந்திருக்கேன். இப்போ கிருஷ்ணரை தவிர வேறு யாருமே இல்லை. ஹரே ராமாவில் நீங்கள் மெம்பர்? இப்போன்னு இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மெம்பர். சரி. நீங்கள் வந்து பிஜேபியில் இருந்தீங்க. ஆமாம். ஆனால் என்னால் வந்து ஸ்டாலினை திட்ட முடியாதுன்னு வேற சொன்னீங்க. எஸ், இப்போவும் திட்ட முடியாது. நான் வந்து இங்கே பாருங்கள், உப்பு போட்டு சாப்பிட்ட இடத்துக்கு உப்பிட்டவரை உள்ளளவும் நினையும் சொல்லுவாங்க. நல்லதோ கெட்டதோ, கலைஞர் டிவியில் நாங்கள் ஒரு 7 வருஷம் சம்பாதிச்சோம். ராமானுஜர்னு ஒரு சீரியல் பண்ணோம். ஸோ எனக்கு யாரையும் திட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அரசியலுக்கு வரவங்க இப்படி பேசினா சரியா வருமா? அதனால தான் அரசியல் விட்டு வந்துட்டேன். நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் ரிசைன் பண்ணிட்டு வந்தேன். நான் அவங்க தூக்கி போடலை. 9 வருஷம் நான் வந்து பிஜேபியில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். சென்னை தமிழ்நாடுக்கு நான் வைஸ் பிரசிடெண்ட். ஓகேங்களா? அதை வேண்டான்னு விட்டுட்டு நான் ரிசைன் பண்ணிட்டு வரேன். ஏன் வரேன்? எனக்கு பாலிடிக்ஸ் ஒத்து வரலாம். ரொம்ப ஆன்மீகத்தில் வந்துட்டேன். அப்போ ஆன்மீகத்தில் வரும்போது என்ன ஆகுது? நிறைய பொய் பேசணும். இந்த அரசியலில் இருந்தால் போய் பேசணும், தில்லு முள்ளு பண்ணணும், கொஞ்சம் லஞ்சங்கள்லாம் உள்ளே வந்து எல்லாம் நடக்கணும். எனக்கு அது வேண்டான்னு ஃபீல் பண்ணேன். எனக்கு இது கடைசி லைஃப்னு நான் ஃபீல் பண்ணுறேன். கடவுள் என்னை வந்து இது கடைசி லைஃப் எனக்கு அது புரிய வச்சுட்டார். எத்தனை பேருக்கு வந்து சாவை பற்றி சொன்னால் பிடிக்காது. நான் வந்து இந்த க்ஷணம் என்னை வந்து கிருஷ்ணர் கூப்பிட்டா போயிடுவேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஐயோ என் குழந்தை யார் பாப்பா, ஐயோ என் குழந்தைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அந்த டைப் மதர் கிடையாது நான். ஒரு எறும்புக்கு கூட கடவுள் வந்து சாப்பாடு கொடுக்குறாரு. நம்மளா கொடுக்குறோம்? சொல்லுங்கள். அது பழச்சிக்கிட்டு தானே இருக்குது. அந்த மாதிரி அவங்களுக்கு அந்தந்த சோலுக்கு கடவுள் இருக்கார். ஸோ நான் ஒரு பிளஸ்டு சோலாக என்னை ஃபீல் பண்ணுறேன். இது என்னுடைய கடைசி லைஃப்னு நான் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன். அப்போது எனக்கு அடுத்தவங்களுடைய கதை வேண்டாம். எனக்கு வந்து தேவையில்லாத ஒரு பாலிடிக்ஸ் வேண்டாம். ஏன் நான் போய் வந்து விஜயமா வந்து நான் சேர்றேன்னு சொல்லியிருந்தேன், சேர்த்துருக்க மாட்டாரா?
யோசிச்சு பாருங்க. அந்த டைமில் வந்து நிறைய ஆட்கள் கம்மியாக தான் இருந்தாங்க. பட் எனக்கு பாலிடிக்ஸே வேண்டாங்கிற முடிவில் தான் நான் இருக்கேன். நீங்கள் ஸ்டாலினுடைய ஷோவில் கூட நடிச்சிருக்கீங்கல்ல? கிட்டத்தட்ட ஒரு 350 நாடகம் நானும் நான் இந்திரா காந்தி, அவர் கலைஞர். அதாவது எலெக்ஷனுடைய கேம்பெயின். அதில் முரசே முழங்கன்னு முரசொலி அடிகளார் எழுதின நாடகம். அதில் அவர் வந்து கலைஞர் ரோலில் ஆக்ட் பண்ணுறாரு, நான் வந்து இந்திரா காந்தி ரோலில் ஆக்ட் பண்ணுறேன். அந்த மிசா அதெல்லாம் அந்த நாடகத்தில் எல்லாமே வரும். நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு அதாவது ஒரு நாளைக்கு 6 இடத்துக்கு மேலே மீட்டிங் நடக்கும் ஒரே நாளில். ஸோ நாங்கள் 7 மணிக்கு ஆரம்பித்து ஒரு இடத்துல நாடகம் நடத்தி முடிக்கும்போது மக்கள் திலகம் அவர்கள், கலைஞர் அவர்கள்லாம் வருவாங்க. அவங்க மேடை ஏறி பேசும்போது நாங்கள் இங்கேருந்து மூட்டை கட்டிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அடுத்த இடத்துல போய்னா இவங்க இங்கேயே லேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க நாங்கள் ஆடியன்ஸை இழுத்து பிடிக்கணும். அப்போ அந்த 350 நாடகம் நாங்கள் நடித்ததை பார்த்துட்டு ரொம்ப நல்லா பண்ணோன்னு சொல்லி மக்கள் திலகம் வந்து எங்கள் எல்லாருக்குமே ட்ரிப்ளிகேனில் அந்த சபா பேர் ஞாபகம் இல்லை, அதில் எல்லாருக்கும் ஒரு கோல்டு மோதிரம் எல்லாருக்குமே போட்டார். எம்ஜிஆர் அவங்க கையால் போட்டு எல்லாருக்கும் சரி ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ண ஜெயிச்சாங்க அந்த வருஷம் அவங்க. ஸோ நான் அதுக்கு முன்னாடி நிறைய காங்கிரஸ் மீட்டிங் பேசியிருக்கேன். சிதம்பரம் சார் அவர்களுக்காக பேசியிருக்கேன், கேடி கோசல்ராம் அவர்களுக்காக பேசியிருக்கேன். அது எப்படின்னா கட்சிங்கிறதுலாம் தெரியாது, பணம் கொடுப்பாங்க போய் நாங்கள் அப்போ போயிட்டு மேடையில் பேசுறது. பட் இதெல்லாம் நான் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன். எனக்கு விஷயம் ஞானம் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ யாராவது ஒருத்தர் வந்து உனக்கு நான் ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்குறேம்மா இந்த மீட்டிங்கில் வந்து நீ பேசுகிறியானா நான் போக மாட்டேன். எனக்கு அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. ஸோ நம்ம ஸ்டூடியோவுக்கு வந்து பல விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. உங்கள்கிட்ட பேசுனதே எனக்கு ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது. மிக்க நன்றி. தேங்க்யூ சார்.